अस्सलामुअलैकुम गाइस, वेलकम बैक टू माय चैनल एनवी कुक्स होममेड ரெசிபி. இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிற ஒரு பாவக்காய் ரெசிபி தான். ரொம்ப கிறிஸ்பி அண்ட் க்ரன்ச்சி ரெசிபி. நம்ம எப்போவுமே பொரியல் பண்ணி, குழம்பு பண்ணி, கூட்டு பண்ணி எல்லாம் பண்ணி சாப்பிட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் எவ்வளோ கிறிஸ்பி க்ரன்ச்சி குறுக்குடி வந்திருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி அழகாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் என்னோடய சேனல் புதுசு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் லைக் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஒரு லைக் ஒரு கமெண்ட் ரொம்ப விலை மதிப்பானது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க. இப்போ ரெசிபி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வாங்க பார்த்துடலாம். நான் 4 பாவக்காய் எடுத்திருக்கேன். அதோட மீடியம் சின்ன குட்டி குட்டி சைஸ் இருக்கும். நீங்கள் பெருசு இருந்துச்சுன்னா 2 ஹாஃபாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கீரல் விட்டுட்டு நம்ம விதையெல்லாம் எடுத்துட்டு நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா அவ்வளோ தண்ணி உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு வாஷ் பண்ணிவிட்டு காயை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா தடவிக்கலாம். மசாலாவில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அப்புறம் ஜீராத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு காரம் ஜாஸ்தி தேவைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் அரை டீஸ்பூன் எல்லா மசாலா போட்டிருக்கு. மஞ்சள் தூள் மட்டும் அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மி போட்டுட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் கடலை மாவு போட்டிருக்கு. கார்ன்ஃப்ளவர் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா அரிசி மாவு இருந்தால் கூட போட்டுக்கலாம். 2ல் ஏதோ ஒன்று வேணும்னா போட்டுக்கலாம். போட்டிங்கன்னா அவ்வளோ க்ரன்ச்சி வரும். நான் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் இருந்துச்சுனால கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கு. அவ்வளோ கிறிஸ்பி வரும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா தடவி விட்டுடலாம். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே எல்லாம் அப்சர்வ் ஆகுற மாதிரி நம்ம மசாலா தடவி எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டு உள்ளுக்குள்ளே எல்லாம் அப்சர்வ் ஆகிடும். எல்லா மசாலா ஃப்ளேவர் நல்லா அப்சர்வ் ஆகிடும். அப்படி மசாலா பெரட்டி வச்சுட்டு ஒரு 20 to 30 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆயில் கடாயில் போட்டுக்கலாம். நீங்கள் எந்த கடாயில் என்ன பாத்திரத்தில் நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தி ஆயில் போட்டிருக்கோம். நீங்கள் வேணும்னா கொஞ்சமாக ஆயிலே சுட்டு எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் ஜாஸ்தி ஆயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்பி ஜாஸ்தி வரும். நான் அரிசி மாவு போட்டிருக்கனால இன்னும் அழகாக கிறிஸ்பியாக வந்திருக்குது. அதனால் நீங்கள் அரிசி மாவு கண்டிப்பாக போட்டுக்கோங்க. இல்லைன்னா கார்ன்ஃப்ளவருக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம், வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும். அப்புறம் கட் பண்ணுறது டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு விதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம ஒரு 6 பீஸாக அப்படியே நீளமாக கட் பண்ணிவிட்டு காம்பு பக்கம் அப்படியே கொஞ்சம் வச்சிடணும். காம்பை நான் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆனால் கொஞ்சம் லாஸ்ட்டில் ஜாயிண்ட் வச்சுருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு பிரிஞ்சு வராது. அதனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் அடிக்கடி செய்யலாம். இது பக்கோடா மாதிரி டேஸ்ட் இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம ஒரே மாதிரி செஞ்சு போர்டு அடிச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வெறும் ரசம், ரைஸ், பருப்பு கடையில் இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நீங்கள் சாப்பிடலாம். பக்கோடா மாதிரி இருக்கும். அதனால் கசப்பு ஜாஸ்தி இருக்காது. நான் எடுக்கிறவே முதல்ல உப்பு போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் கசப்பு ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் அந்த பாவக்காய் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் மசாலா தடவி வச்சுருந்தோம். அப்புறம் லெமன் போட்டோம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு பாவக்காயோட கசப்பு தன்மை கம்மியாயிடும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு கசப்பு பிடிக்கும் அப்படின்னா இதெல்லாம் செய்கிறதுக்கு தேவையில்லை. வெறும் டேஸ்ட்டுக்காக மட்டும் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுடலாம். ஒன்றும் இதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு உப்பு போட்டோம்ல, அது ஒன்றும் உங்களுக்கு தேவை இருக்காது. அதனால் உங்களுக்கு கசப்பு ஜாஸ்தி பிடிக்கும்னா நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு கசப்புன்னா என்ன மாதிரி மீடியம் பிடிக்கும்னா நீங்கள் இந்த ஸ்டெப் போட்டிங்கன்னா அவ்வளோ கசப்பு கம்மியாயிடும். சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணி சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய ரெசிபிஸ் இருக்கும். நீங்கள் போய் பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். ஈஸி, ரொம்ப ஈஸி எல்லா ரெசிபி.
அப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்டி இருக்கும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்திருக்குதுன்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படியே பூ மாதிரி பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. சுடு சுடு சாதத்துக்கு கூட நீங்கள் குழம்பு பருப்பு எது வேணும்னா போட்டு இது சேர்த்து சாப்பிட்டுடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஆல்ல அமுத்தினீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி